ஹலோ! இன்னைக்கும் ஒரு அழகான கதை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு சின்ன கிராமத்துல ஒரு டெய்லர் இருந்தாராம். அவர் ரொம்ப முதிர் வயதான டெய்லர். அந்த கிராமம் மொத்தத்துக்குமே அவர் மட்டும் தான் டெய்லரா இருந்ததுனால, கிராம மக்கள் எல்லாருமே அவர்கிட்ட தான் துணிய கொண்டாந்து தைக்க குடுப்பாங்களாம். அதே கிராமத்த சேர்ந்த இன்னொரு ஒரு நபர், அந்த டெய்லர் கிட்ட ஒரு நாள் வந்து, "இந்த கிராம மக்கள் எல்லாருமே உங்ககிட்ட தானே துணிய கொண்டாந்து தைக்க குடுக்குறாங்க. அப்போ உங்ககிட்ட நெறைய பணம் இருக்கும் இல்லையா? நீங்க ஏன் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது?" அப்படின்னு கேட்டாராம். இதே தெருவுல இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடைக்காரர் டெய்லியே ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா பொருட்கள குடுத்துட்ருக்காரு. அந்த மாதிரி நீங்க ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டாராம். அந்த முதிர் வயதான டெய்லர் இதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாம அமைதியா தன்னுடைய வேலைய பார்க்க ஆரம்பிச்சாராம். இந்த கேள்வி கேட்ட நபருக்கு இது ரொம்பவும் கோவத்த கொண்டு வந்ததுனால, அந்த கிராம மக்கள் அத்தனை பேர்கிட்டயுமே போயி, இந்த டெய்லர பத்தி ரொம்பவும் தவறான செய்திகள பரப்பினாராம். நாட்கள் சில கடந்ததுக்கு பிறகு அந்த முதிர் வயதான டெய்லர் இறந்து போயிட்டாராம். அந்த மளிகை கடைக்காரரும் அந்த மாத முடிவுல ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு வந்த பொருட்களையும் நிறுத்திட்டாராம். இந்த கேள்வி கேட்ட நபர் அந்த மளிகை கடைக்காரர் கிட்ட போய், "ஏன் இப்பலாம் நீங்க இலவசமா பொருட்கள் கொடுக்கறதில்லன்னு?" கேட்டாராம். அப்ப அந்த மளிகை கடைக்காரர் சொன்னாராம், "இத்தனை நாட்கள் என்னுடைய காசுலேருந்து நான் எந்த விதமான பொருட்களையும் இலவசமா கொடுக்கல. அந்த டெய்லர் தான் மாதம் மாதம் எனக்கு ஒரு பெரிய தொகைய கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு செய்ய சொன்னாரு" அப்படின்னு சொன்னாராம். இப்போ அந்த நபருக்கு என்ன பேசணும்னே தெரியலையாம். இப் இப்படிதாங்க நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில மற்றவர்கள பத்தி நமக்கு தெரியாமயே அவர்கள பத்தி அவதூறான செய்திகள நம்மள அறியாமயே மற்ற சொந்தக்காரங்க கிட்டயோ, உறவினர்கள் கிட்டயோ, நண்பர்கள் கிட்டயோ பரப்பிக்கிட்டு இருக்கோம். இந்த காரியத்த நம்ம எப்பவுமே சிந்திச்சு பார்க்கணும். அவர்களுடைய வாழ்க்கைய அவர்கள் பார்த்துக்கட்டும். நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம பார்த்துக்கலாம். நன்றி.